நான் வந்து அப்போ சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். நார்த் பீச் போலீஸ் ஸ்டேஷன், வடக்கு கடற்கரைக்காரன்னு பாரிஸ் கார்னர் இருக்கும், அந்த ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருந்தேன். அப்போது வந்து நான் குற்றப்பிரிவில் உதவி ஆய்வாளராக இருந்தேன். அப்போது நைட்டு ஒரு 9 மணி அதில் ஒரு 2 பேர் காயத்தோடு வந்தாங்க. வந்து நாங்கள் வந்து அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டார். நான் வந்து சினிமா டைரக்டரு, இவர் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டரு. 2 பேரும் ஷூட்டிங் முடிஞ்சு ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். வரையில் அந்த வடக்கு கடற்கரை காவல் நிலையம் தாண்டி லாஸ்ட்டில் ராயபுரத்துக்கு திரும்பும், லெஃப்ட்டில் திரும்பும். அந்த இடத்துல கிளைவ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த கிளைவ் பேட்டரி கார்னருக்கு வரையில் அப்போ அந்த பிரிட்ஜு கிடையாது. இப்போ புதுசாக ராயபுரத்துலேருந்து ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க, அந்த பிரிட்ஜு கிடையாது. அந்த திரும்புகிற இடத்துல வரையில் 2 பேர் நின்னாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு இருக்கும், ஒரு 35 வயசு இருக்கும். வண்டியை மடக்குனாங்க. ஆட்டோ டிரைவர் இறங்கிட்டார். உடனே கத்தியை காட்டி இப்போ நான் போட்டிருக்க மோதிரத்தையும் அவர் போட்டிருக்க வாட்சையும் கேட்டாங்க. கொடுக்கலன்னு கத்தியால் வெட்டிட்டாங்க அப்படின்னு ரத்த காயம். இவருக்கு ஒருத்தருக்கு தொடையில், ஒருத்தருக்கு கையில். ஆட்டோ டிரைவர் இறங்கி ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் பிடிக்கிட்டு போனதுக்கப்புறம் தான் வந்தார். அவர் அந்த ஆட்டோவிலே தான் வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ரத்த கரையோடு வந்து நிற்கிறாங்க. இப்போ 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு மாமா போட்டு அனுப்பிச்சிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டேன். முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி அந்த இடத்துல யார் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க தான் அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்களை ஈடுபடுவாங்க. அப்போ இவர் சொன்னதில் பெரிய பையனுக்கு வந்து ஒரு பையன் உண்டு. சரி, இப்போ அவன் பேர் காத்தவராயனாக தான் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகத்தின் பேரில் 2 காவலர்கள் அங்கே தான் இப்போ அவைலபிளாக இருந்தாங்க. அங்கே வயசானவங்க, அவங்கள கூப்பிட்டு எனக்கு வந்து சின்ன வயசு இருக்கும், ஒரு 30 வயசு இருக்கும், அவ்வளோதான். அந்த சமயத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். போய் அந்த இடத்துல இறங்கி அவங்கள தேடி உள்ளே போகிறோம். அது அவ்வளோ ஸ்லம் பகுதி, ஸ்லம் போர்டு வீடுகளாக இருக்குது கம்ப்ளீட்டாக. இருட்டு, நல்ல இருட்டு நேரத்தில் இறங்கி அவன் வீடு தெரியும் எனக்கு. அதை நோக்கி நாங்கள் போகையில் அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். ஆனால் வந்து அவன் முகம்லாம் தெரியல, அந்த அளவுக்கு இருட்டு. எங்களை பார்த்த உடனே கத்தி எடுத்துட்டான். கத்தி எடுத்து பக்கத்தில் வராத குத்துவேன் அப்படிங்கிறான். குத்தி அவன் குத்தணுங்கிறதுக்காக என்ன ஓடி வந்து குத்தணுங்கிற வரல, அவன் கத்தியை காட்டிட்டு ஓடுறான், பின்வாங்கி போகிறான். துரத்தாதீங்க, ஆமாம், என்ன பிடிக்க வராதுன்னு சொல்லி ஓடிடுவேன். வந்தால் குத்திடுவேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான் பின்னாடி. நான் பார்த்துட்டேன், எனக்கு ஃபேஸ் தெரியல, ஆனால் மட்டும் அவன் குரல், அவனோட உருவம் அது வந்து இவன் தானே கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. கத்தி வச்சுருக்கான். கத்தியை எப்படி அடிக்கணும்னு சொல்லி அந்த இதில் கத்தி மட்டும் தான் தெரியுது அந்த வெளிச்சத்தில். ஆனால் அதுவும் கூட ஒரு ஸ்டெபிள் இல்லை, இப்படி கத்தி மிரட்டிகிட்டே வராதான். நான் என்னோட பார்த்துட்டேன், என்கிட்ட லட்டி தான் இருக்குது. கூட வந்து காவலர்கள் வந்து வேறு 2 பக்கம் எங்கேயோ போயிட்டாங்க. அந்த உடனே அந்த கத்தியை எய்ம் பண்ணி அடித்தேன். அடி சரியாக மாட்டிடுச்சு. மாட்டி கத்தி செதறி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை வச்சு அடித்தேன். சரியாக 2 அடி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன போய் இறங்கி அவனை பிடிச்சிட்டு அந்த கத்தியையும் எடுத்துகிட்டு நான் கத்துனேன். அந்த 2 காவலர் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. வந்தவொடனே தரன்னு அவனை இழுத்து கொண்டு வந்து மெயின் ரோடு வரைக்கும் தூக்கி கொண்டு வரணும். ஏன்னா மெயின் ரோட்டில் தான் ஆட்டோ இருக்கும். அப்புறம் மெயின் ரோடு வரைக்கும் கொண்டு வந்து ஆட்டோவில் ஏற்றுவோம்.